ஹாய் பெற்றோர்களே! எப்பவும் ஹாய், ஹலோ வெல்கம் நண்பான்னு சொல்லி ஆரம்பிப்போம். இன்னைக்கு என்ன ஹாய் பெற்றோர்களேன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை விடுமுறை ஆரம்பிக்க போது. உங்க குழந்தைகள் வந்து வீட்லருந்து வெளியில போய் விளையாடக்கூடாது தான். பட் அதுலயும் ஒரு சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ நீங்க இது பண்ணி நீங்களே புஷ் பண்ணணும். அது என்னங்கிறத நாங்க சொல்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. யூஸ்ஃபுல்லான நியூஸஸ் செய்திகள ப்ளஸ் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ டெய்லியும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணிருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, கோடை விடுமுறை ஆரம்பிச்சாச்சுனாலே, நம்ம எல்லாரோட மைண்ட் செட் அதாவது பேரண்ட்ஸ் எல்லாரோட மைண்ட் செட் என்ன இருக்கு அப்டின்னா, வெளியில போய் விளாண்டா, அந்த வெயில்ல விளாண்டா என் பையனுக்கு ஏதாவது வந்துருமோ அப்டின்னு சொல்லிட்டு, வீட்டுக்குள்ளேயே வந்து வீடியோ கேம்ஸு, ப்ளஸ் வந்து டிவி, ஃபோனு இந்த மாரி நம்ம குடுத்து, நம்ம உட்கார வச்சுர்றோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம ஆக்கிர்றோம். அந்த பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நாளடைவுல அந்த மாரி ஆயிர்றாங்க. சமீபத்தில எனக்கு தெரிஞ்சு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 12 வயது சிறுவன். அவனுக்கு சுகர். அதாவது அவன் பை பர்த் அவனுக்கு அந்த டிசீஸ் இருந்திருந்தாலும், அவனோட பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நன்றாக இருந்திருந்தால், அவன் வந்து சர்வை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. பை பர்த் நெறைய பேருக்கு அந்த டிசீஸ் வர்றதுக்கு காரணமே வந்து ஜெனடிக்லயும் வருது. பட் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு இஷ்யூஸ் வந்து நெறைய இல்லாம இருந்துச்சு. அந்த காலத்தில. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்களோட உணவு முறை, நம்மளோட உணவு முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில ஸ்கூல் முடிஞ்சு வந்தாச்சுன்னா, பசங்க விளையாடுவாங்க கண்டிப்பா. கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் அவங்க வந்து தெருவுல ஓடி பிடிச்சு, அந்த மாரி விளையாடும்போது, அவங்களுக்கான அந்த குளுக்கோஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ சாப்பிடுறாங்களோ, அதுக்கான அந்த வேலைய அவங்க பண்ணிர்றாங்க. அது வந்து சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா, நடந்து போவாங்க. எங்கேயாவது நடந்து பேசிக்கிட்டே போவாங்க பெரியவங்க. ஒரு இடத்துல இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல ஒரு ஆலமரம் இருக்கும். அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல ஒருத்தர் வீட்ல திண்ணை இருக்கும். அங்க உட்காந்து பேசுவாங்க. ஆ முன்னாடி இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, டாய்லெட்டுன்னு ஒரு கல்ச்சர் வந்துருச்சு. டாய்லெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, முன்னாடி அந்த காலத்துல ஆம்பளைங்கலாம் என்ன செய்வாங்கன்னா, காலையில நடந்து போவாங்க ஒரு இடத்துக்கு. அப்படியே நடந்து போயிட்டு நடந்து வருவாங்க. அப்படிங்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டில இருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து நம்ம வீட்லயே டாய்லெட் வந்துருச்சு, டிவி வந்துருச்சு, ஃபோன் வந்துருச்சு. பிளஸ் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வெளியில போய் விளையாட வேண்டிய அவசியம் இல்ல. கேம்ஸ் நெறைய வந்துருச்சு. இதுல வந்து பேரண்ட்ஸோட தப்பு என்னன்னா, ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க விளையாடுவாங்க. விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து 2 பிள்ளைங்களுமே அடிச்சு சண்டை போடத்தான் செய்வாங்க. அந்த ஒரு ஒரு இயர்லி 2000லாம் பார்த்தீங்கன்னா, 2 பிள்ளைங்க சண்டை போடுவாங்க. அப்பா, அம்மா அடிச்சுப்பாங்க. திரும்ப பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்க சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கும். அப்பா, அம்மாவும் பேசிருவாங்க. இவ்வளோதான் அங்க அப்போ நடந்தது. ஆனா, இப்ப என்னன்னா, ஒரு குழந்தை சண்டைய வந்து ஒரு 2 குடும்பமே வெட்டிக்கிட்டு சாவுற அளவுக்குலாம் கொண்டு வர்றாங்க. என் குழந்தை எப்படி உன் குழந்தை அடிக்கலாம்? அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ, இதெல்லாம் வந்து ரொம்பவே தப்பு. பேரண்டிங்ல வந்து நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது குழந்தைங்க. குழந்தைங்க இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாங்க, நாளைக்கு கூடிக்கிடுவாங்க. அந்த காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "பிள்ளை சண்டை பெருஞ்சண்டை ஆயிரும்" அப்படின்னு. அந்த மாரி தான் இப்ப நடக்குது. அந்த காலத்துல நடக்கல. ஏன்னா பேசிருவாங்க. சின்ன பிள்ளைங்க சண்டைய பெரிய சீரியஸா எடுத்துக்காத பேரண்ட்ஸும் இருந்தாங்க. இப்ப எப்படின்னா, என் புள்ளைய வந்து நான் வந்து பத்திரமா பார்த்துக்கிறேன். என் புள்ளைய யாரும் அடிக்கக்கூடாது. என் புள்ளைய யாரும் திட்டக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கணும். அந்த காலத்துல ஏதாவது ஒரு தப்பு பண்ணாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்க பையன் ஏதாவது ஒரு தப்பு பண்றான்னா, பக்கத்து வீட்டு அண்ணா வந்து கேட்பாரு. "அ ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்னு. ஒரு அடி கூட அடிச்சுட்டு போவாரு. "இவன் பண்ணனா பார்த்துக்கோ" அப்படின்னு. இப்ப வந்து அடிக்கட்டும், உடனே வந்துட்டு, "ஏய் என் புள்ளைய அடிக்க நீ யார்றா?" அப்படின்னு கேட்பாய்ங்க. ஸோ, இப்படி நடந்ததுனால என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து குழந்தைகள வந்து அந்த ஒரு அவங்களுக்கு வந்து நல்லது, கெட்டது நீங்க தான் சொல்லிக் குடுக்கணும். நீங்க இந்த மாரி பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து என்னன்னா, "நான் என்ன தப்பு பண்ணாலும் எங்க அப்பா, அம்மா வருவாங்கடா" அப்படிங்கிற ஒரு தலைமுறைய தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த தலைமுறையிலிருந்து அவங்கள வெளியில கொண்டு வர்றது தான் வந்து, இப்போதைக்கு பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? "5ல் வளையாதது 50ல் வளையாதும்பாங்க." நீங்க 5 வயசுல நீங்க அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்குற விஷயம் தான், அது இந்த பிள்ளைங்க 50 வயசு வரைக்கும் அத ஃபாலோ பண்ணும். நீங்க வந்து "நீ என்ன தப்புனாலும் பண்ணு, அப்பா, அம்மா உன் பின்னாடி நிக்கிறேன்" அப்படின்னு சொல்றத விட, "நீ வந்து தப்பு பண்ணாத" அ உனக்கு ஏதாவது நீ தப்பு பண்ணாத, உனக்கு ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா, உன் பின்னாடி அப்பா, அம்மா நிப்பேன்னு நீங்க சொல்லி பாருங்க. 2க்கும் ஒரே மீனிங் தான். ஆனா, அதுல இருக்க அர்த்தம் வேற. ஓகேவா? நீ தப்பு பண்ணாத, உனக்கு ஏதாவது தவறு நடக்கும் பட்சத்துல, உனக்கு ஏதாவது அநீதி நடக்கும் பட்சத்துல, உன் கூட அப்பாவோ, அம்மாவோ நிப்போம். பெற்றோர்கள் நிப்போம் அப்படின்னு சொல்லுங்க. அத விட்டுட்டு, நீ தப்பு பண்றா, உன் கூட நான் நிக்கிறேன். நீ எவன் வேணாலும் அடி. ஆனா, உன்ன எவனும் அடிக்கக்கூடாது. அப்படின்னா, ஊர்ல சொந்தக்காரங்கட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்கட்ட, அ பெத்தவங்கட்ட
அடி வாங்காத குழந்தை தப்பு பண்ணி நாளைக்கு ஸ்டேஷன்ல போலீஸ்ட்ட அடி வாங்கும். ஓகேவா? பொதுமக்கள்ட்ட அடி வாங்கும் தப்பு பண்ணி. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, அந்த குழந்தைங்கள கண்டிக்கிறத நம்ம முதல்ல உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சண்டை போட ஆரம்பிக்கணும். நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என் குழந்தைய அடிச்சுட்டாங்க, நான் போய் சண்டை போடுறேன் அப்படின்னா, நான் என்ன சொல்றேன்னா, நான் பெரும்பாலும் குழந்தை சண்டைக்கு வந்து அந்த பெரிய ஆளுங்க போகாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நெனைக்கிறேன். என் குழந்தைய அந்த குழந்தை அடிச்சிருச்சு, நான் அந்த குழந்தைய போய் அடிக்க போறேன்னு அடிக்கிறதெல்லாம் தப்பு. 2 குழந்தையும் அடிச்சிருக்கும். 2 குழந்தையும் அடிச்சு சண்டை போட்டுருக்கும். ஓகேவா? எந்த குழந்தை தப்புன்னுலாம் நீங்க இது பண்ண வேண்டாம். அந்த குழந்தைய கூப்பிட்டு "ஏம்மா இப்படிலாம் அடிச்சு சண்டை போட்டு விளையாடக்கூடாது சரியா?" அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி விட்டுட்டீங்கன்னா, அது வேற. அத விட்டுட்டு அந்த குழந்தைய என் குழந்தை வந்து பெருசு, அவங்க குழந்தை சிறுசு அப்படின்னு நெனைக்கிற அந்த ஒரு மனப்பான்மைய பேரண்ட்ஸ் வந்து விடணும். ஓகேவா? நெறைய பேர் நான் நெறைய பார்த்துட்டேன். நெறைய பேர் அப்படித்தான் நெனைக்கிறாங்க. என் குழந்தை வந்து பெருசு, அவங்க குழந்தை சிறுசுன்னு. குழந்தைங்கள கண்டிப்பிலேயே வந்து சரி பண்ண முடியும். கண்டிப்புல சரி பண்ண முடியலன்னா, அப்பா, அம்மா கடமை தான் அது. அடிச்சாவது அந்த குழந்தைய திருத்தி, வளர்ந்து வரும்போது ஒரு நல்ல ஒரு குடிமகனாவோ, நல்ல ஒரு குடிமகளாவோ அனுப்ப வேண்டியது அவங்களோட கடமை தான். இப்போ உள்ள சினிமாவோ, எதுவோ சரி, குழந்தைங்களுக்கு நல்லத சொல்லிக் குடுக்கல. ஓகேவா? நெறைய YouTubeலயே பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களோட பருவத்த மீறி உள்ள விஷயங்கள வந்து கார்ட்டூனா போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நெறைய வந்து கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா, இந்த ஏட்டி சுட்கி, மயிர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நெறைய கார்ட்டூன் இருக்கு. அந்த கார்ட்டூன்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க வந்து ஒரு பருவம் இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு விளையாட்டு பருவத்துக்கான விளையாட்டு கார்ட்டூன அவங்க போடல. அவங்க வந்து பெரிய ஆள் கார்ட்டூனா அதாவது நீ மேரேஜ் பண்ணு, நீ லவ் பண்ணு. அந்த குழந்தைங்க மைண்ட் செட் என்ன ஆகுது அப்படின்னா, உதாரணத்துக்கு என்னன்னா, ஒரு குழந்தை வந்து அந்த லவ்னா என்னன்னு தெரியாது. மேரேஜ்னா என்னன்னு தெரியாது. அப்ப அந்த குழந்தை என்ன சொல்லும்? நான் போயிட்டு நான் லவ் பண்ண போறேன். நான் மேரேஜ் பண்ண போறேன். அது வந்து விளையாட்டா அது சொல்றது. நாளைக்கு அதுவே சீரியஸா அந்த குழந்தையோட மைண்ட்ல பதிஞ்சிரும். ஓகேவா? அந்த குழந்தையோட தாட் அது இல்ல. ஆனா நான் அந்த குழந்தை மனசுல நீங்க பதிய வைக்கிறீங்க. அதுக்கு தான் வந்து சின்ன பிள்ளைங்க கையில வந்து ஃபோன குடுக்காதீங்க அப்படின்னு நெறைய டாக்டர்ஸ், நெறைய ஒரு டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. பட் நெறைய பேர் கேட்கறதில்ல. ஏன் தெரியுமா? குழந்தை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்குங்க அப்படின்னு ஃபோன குடுக்குறீங்க. பட் நாளடைவுல அது என்ன ஆகும்னா, குழந்தை அமைதியா தான் இருக்கும். ஆனா நாளைக்கு அது உங்களுக்கு தான் பெரிய டேஞ்சர்ல வந்து முடியும். பசங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா, இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் நீட்டா இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்குன்னா, இந்த பக்கம் பார்த்தா ஜாதிய இது பண்ணி போட்டுட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ரவுடிசம் நல்லது அப்படின்னு போட்டுட்டு இருக்கானுங்க. அ இந்த பசங்க இது 2யும் பார்க்கும்போது என்ன நெனைப்பாங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்க? ஒண்ணு இந்த பக்கம் போயிருவான், இல்ல இந்த பக்கம் போயிருவான். நியூட்ரலா ஒரு பாயிண்ட் இருக்குடா தம்பி. நீ படிச்சு நல்ல முறையில நல்ல பெரிய ஆளா வந்தன்னா, உன்னைய பார்த்து 4 பேர் இன்ஸ்பிரேஷன் ஆவடாங்கிறான். உன்னைய பார்த்து 4 பேர் வந்து இந்த 2 பேருமே உன்னைய பார்த்து கையெடுத்து கும்பிடுவாங்கடா! அப்படின்னு சொல்லி அத சொல்லிக் குடுக்க சொல்லிக் குடுக்குறதுக்கு எந்த ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மும் இல்ல. ஒரு சில ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் சொல்லிக் குடுத்தாலும், அந்த பிளாட்ஃபார்ம ஈஸியா அந்த பசங்கள வந்து பூமர்ன்னு சொல்லிட்டு போயிடுறாய்ங்க. பூமர்ன்னு நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா? அந்த பூமர்ன்னு சொல்றவன் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா, அவன் நல்லா சாதிச்சு, அவன் நல்லா செட்டில் ஆயிருப்பான். ஆனா, அந்த பூமர்ன்னு சொல்றவன் ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா? நான் தான் வந்து புல்லிங்கோ, நான் தான் பெரிய இது அப்படின்னு, அவன்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் நீங்க போய் பாருங்க. எவனோ 1, 2 பேர் சக்சஸ்ல இருப்பான். அவன் சக்சஸ்க்கு பின்னாடி வேற ஏதாவது ரீசன் இருக்கும். இல்ல அப்படின்னா, அவன் ஒழுங்கா இருப்பான். வெளியில தன்னை அப்படி காட்டிக்கிட்டாலும், அவன் பர்சனல் லைஃப்ல அவன் ஒழுங்கா இருந்திருப்பான். ஆனா, உன்கிட்ட வெளியில அவன அப்படி காட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க இது 2 இந்த ஒரு 2 பழக்கத்தையும் நீங்க விட்டுட்டீங்கன்னா, உங்க லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேவா? பேரண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கார்ட்டூன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, YouTubeலயே மேட் ஃபார் கிட்ஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? அத குடுத்து பார்க்க சொல்லுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில அவங்க என்ன பார்க்குறாங்க, அது வந்து அவங்களுக்கு கரெக்ட்டானதா, தப்பானதாங்கிறத சூஸ் பண்ண வேண்டியது உங்க கடமை. இல்ல என் குழந்தை பார்க்குறது, அத பார்த்தா தான் என் குழந்தைக்கு பிடிக்கும்னு நீங்க பார்க்க வச்சீங்கன்னா, நாளைக்கு அந்த குழந்தைய வந்து நீங்களே ஒரு தவறான வழிக்கு நீங்க கைட் பண்றீங்கங்கிற மாரி தான் கணக்கு. ஓகேவா? இந்த சம்மர் லீவ்ல உங்க குழந்தைங்கள பகல் பூரா நீங்க வந்து என்ன இதுல வேணாலும் நீங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நெனச்சுக்கோங்க. ஈவினிங் டயத்துல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 5 மணி வெயில்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெளியில விளையாட விடுங்க. ஒரு சிட்டில இருக்கவங்க எனக்கு வெளியில விளையாட முடியாதுன்னா, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு அந்த பிள்ளைங்கள புஷ் பண்ணுங்க. இல்ல ஒரு ஸ்விம்மிங்கோ, ஒரு டான்ஸ் கிளாஸோ, அப்படி இல்லன்னா எனக்கு எதுவுமே பண்ண முடியாதுங்க அப்படிங்கிற கிரவுண்ட் இருக்குங்க ஒவ்வொரு இடத்துலயும். அந்த கிரவுண்ட்ல போயிட்டு ஜஸ்ட் ஒரு வாக் போங்க. உங்க குழந்தைங்கள கூட்டு ஒரு வாக் போங்க. ஒரு ஜாக்கிங் பண்ண சொல்லுங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க. ஏன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மியாயிட்டே வருது. குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைங்க வந்து நீங்க என் குழந்தை வந்து குண்டா இல்லைல்ல. இப்ப நான்லாம் குண்டா இருக்கேன். அ ஏன் குழந்தை குண்டா இல்லைல்ல. அப்ப அந்த குழந்தை இதா தானே இருக்கு. அவன் இருக்கறதே ஒல்லியா இருக்கான். அவனுக்கு எதுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நினைப்பீங்க? ஒல்லியா இருக்கவங்களுக்கும் சுகர் வரும். ஒல்லியா இருக்கிறவங்களுக்கும் கொலஸ்ட்ரால் வரும். ஓகேவா? கொலஸ்ட்ரால்ங்கிறது வந்து உடம்புல போடுறது மட்டும் இல்ல. இதயத்துக்கு போற வால்வுல அடைக்கிற கொலஸ்ட்ரால்ஸும் இருக்கு. ஓகேவா? அந்த கொலஸ்ட்ரால் அதிகமாகும்போது வெளியில ஒல்லியா இருக்கவங்களுக்கு நெறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஏன் நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கல? ஓகே. அதனால ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டில மினிமம் ஒரு 30 டூ 1 ஹவர் டெய்லி அந்த குழந்தைங்கள வந்து ஈடுபடுத்துங்க.
இந்த சம்மர் லீவ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் மாத்தணும்னு சொல்லிட்டு நெறைய பேர் டியூஷன் அனுப்புறேன். இத அனுப்ப நீங்க அனுப்புங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. தயவு செய்து வீடியோ கேம்ஸ் ஆடுனாங்கன்னா, பகல்ல ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ்க்கு மேல ஆட விடாதீங்க. அவ்வளோதான் அவங்களோட லிமிட் அந்த 2 ஹவர்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ கேம்ஸ் வச்சு நெறைய சம்பாதிச்சவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. வீடியோ கேம்ஸ் ப்ளே பண்ணி நான் YouTubeல வீடியோ போட்டு சம்பாதிச்சேங்கிறவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. நான் இல்லன்னு சொல்லல. பட் அவங்கலாம் அடிக்ட் கிடையாது. சில குழந்தைங்க அடிக்ட் ஆகி அ படிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு வீடியோ கேம்க்குள்ளயே போயிடுறாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து அப்படி கிடையாது. அவங்க இதுக்கு போனாங்கன்னா, ஸ்கூலுக்கு போனாங்கனாலும் அங்கேயே பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு பிடி பீரியட் இருக்கும். வாரத்துல 2 நாள் பிடி பீரியட் இருக்கும். இங்கேருந்து ஸ்கூலுக்குள்ள நடந்து அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த 1 மாசம் அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, வீட்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெளியில எங்கேயும் போ விட மாட்டீங்க. மிஞ்சி போனா பக்கத்துல இருக்க கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்க. அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு தடவ சும்மா அப்படியே நடந்து போயிட்டு வந்துருவாங்க அந்த பசங்க. அப்படிங்கும்போது பிசிக்கல் ஆக்டிவிட்டி சுத்தமா இல்ல. அதனால பிசிக்கல் ஆக்டிவிட்டிய இம்ப்ரூவ் பண்றதுக்கு பாருங்க. அதே மாரி அந்த குழந்தைங்களுக்கு நல்லதா இந்த ஒரு வெக்கேஷன் டைம்ல வந்து அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஸ்டடீஸ் எதுவுமே இல்ல. ஒரு மினிமம் ஒரு டெய்லி ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி, அந்த பிள்ளைங்கள உங்க கூட உட்கார வச்சு, ஒரு நல்ல ஒரு விஷயங்கள சொல்லிக் குடுங்க. அதே மாதிரி இந்த 10த் என் பையன் பாஸ் பண்ணிட்டான். பாஸ் பண்ணா நான் பைக் வாங்கி குடுக்குறேன். என் பையன் 10த் பாஸ் பண்ணிட்டான். நான் வந்து அவனுக்கு ஃபோன் வாங்கி குடுக்குறேன். அப்படி சொல்லி தயவுசெய்து நீங்க பண்றத நீங்க வந்து உங்க ஒரு பாசத்துல நீங்க பண்றீங்க. நீங்க பண்ணும்போது நெறைய பேர் என்ன தெரியுமா ஆவுறாங்க? நீங்க பைக் வாங்கி குடுத்தோனே அந்த பசங்களுக்கு படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் போயிரும். நெறைய பசங்க இருக்காங்க. நெறைய பசங்க பைக் வாங்கி குடுத்தாலும் நான் அத ஒரு மூலையில போட்டு நான் படிச்சுட்டு, நான் எப்போவாது வெளியில போம்போது எடுத்துட்டு போறேன்றவங்களும் இருக்காங்க. நெறைய பேர் அதனால தறுதலை ஆனவங்களும் இருக்காங்க. ஆனா தறுதலை ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாலும், அந்த பசங்கள அப்படியே விட்டுருவாங்க. ஓகேவா? 10த் முடிச்சுட்டு அடுத்து நான் படிக்க மாட்டேன்னு சொன்னாச்சுன்னா, அப்படியே விட்டுறீங்க. ஏன்? நீங்க படிக்கலங்கிறதுக்கு உங்க பிள்ளைங்கள படிக்க வைக்கிறீங்க. இல்ல நீங்க படிச்சு ஒரு நிலைமையில இருக்கீங்க. அந்த நிலைமைக்கு உங்க பிள்ளைய வரணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ உங்க பிள்ளைங்களையும் அந்த லெவல்ல படிக்க வைக்கணும்ல. அத விட்டுட்டு, அவன் எதுக்கு படிக்கணும்? அவன் 10த் முடிச்சிருக்கான் போதும். 10த் முடிச்சாலே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதலாம். 10த் முடிச்சாலே அந்த வேலை கிடைக்கும், இந்த வேலை கிடைக்கும்னு பார்க்காம, நல்ல ஒரு படிப்பா படிக்க வைங்க. அவங்களுக்கு கேட்டது எல்லாத்தையுமே வாங்கி குடுக்கறத விட்டுட்டு, அவங்களுக்கு தேவை என்னன்னு அறிஞ்சு வாங்கி குடுத்து பழகுங்க. பைக்கு எல்லாருக்குமே அவசியம் தான். நான் இல்லன்னு சொல்லல. ஆனா, அவனுக்கு 18 வயசு நிறைவாகி, அவன் டிரைவிங் படிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு பைக் வாங்கி குடுங்க. அதையும் கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணி வாங்கி குடுங்க. ஓகேவா? அவன் உங்க கண் முன்னாடி தான் வந்து அவனோட அவன் வந்து ஒரு ஒர்க்குக்கு போய் அவன் ஒரு சம்பாதிச்சு அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வர்ற வரைக்கும், அவன் உங்களோட கட்டுப்பாட்டுல தான் உங்க குழந்தை. அந்த குழந்தைக்கு எதுவும் ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. அத தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கிட்டு, எல்லாருமே வந்து இந்த ஒரு குட் பேரண்டிங்கிறத ஒண்ணு எடுத்து பண்ணாங்கன்னா, இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த இந்த ரவுடி பேய்ங்க, முள்ள மாரி பண்றவனுங்க, மொள்ள மாரித்தனம் பண்றவனுங்க, அ இந்த இந்த ஊர கெடுத்துட்டு திரியிறது, இந்த மாரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அடுத்த தலைமுறை நீட்டா வளரும். ஓகேவா? அத விட்டுட்டு நான் வந்து என் புள்ளைய நான் எப்படினாலும் விடுவேன். என் புள்ளைய யாரும் குறை சொல்லக்கூடாது. என் புள்ளைய யாரும் ஒண்ணும் சொல்லக்கூடாது. அவன் என்ன தப்பு பண்ணாலும் நான் கூட தான் நிப்பேன்னீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த புள்ள பண்ற தப்புல பாதி உங்களுக்கு தான் சேரும். அந்த புள்ள பண்ற தப்புக்கு முழு காரணம் அந்த புள்ள இல்ல. அக்யூஸ்ட் இல்ல. அவன் இல்ல அக்யூஸ்ட் நீங்க தான். அவன் என்ன செய்றான், என்ன செய்யலங்கிறதே உங்களுக்கு தெரியலங்கும்போது, நீங்க எப்படி நல்ல பேரண்ட்ஸ் ஆவீங்க? இதத்தான் நான் சொல்றேன். ஸோ, தயவு செய்து உங்க குழந்தைங்கள வாட்ச் பண்ணுங்க. அவங்க தவறு செஞ்சாங்கன்னா, கண்டிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அந்த தவறுக்கு நீங்க உடந்தையா இருந்தீங்கன்னா, உங்கள விட ஒரு மோசமான பேரண்ட்ஸ் இல்ல. எப்படி ஒரு பையன் 18 வயசு நிறைவேறாம, அவன் போயிட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னா, அப்பா, அம்மாவ தூக்கி உள்ள வைக்கிறாங்களோ, அதே மாரி ஒரு பையன் 18 வயசு முடிஞ்சு அவனா ஒரு தனியா செப்பரேட் ஃபேமிலி ஆகுற வரைக்கும், அவன் என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு அப்பா, அம்மாவும் மேலயும் ஒரு கம்ப்ளைண்ட் விழும் அப்படின்னு சொன்னா தான், இந்த பேரண்ட்ஸ் வந்து பேரண்டிங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப பேரண்டிங் வந்து சீரியஸான விஷயமாவே எடுத்துக்கிறது இல்ல யாருமே. ஸோ, இனிமேலாவது தயவுசெய்து பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் உங்க குழந்தைங்க மேல வந்து கவனத்த எக்ஸ்ட்ரா செலுத்துங்க. அவங்கள வந்து ஒரு நல்ல குடிமகனா, நல்ல ஒரு குடிமகளா உருவாக்கணும்னு ஆசைப்படுங்க. தயவு செய்து நான் என்ன சொல்றேன்னா, என் குழந்தைய நான் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துட்டேன். அதோட என் வேலை முடிஞ்சுச்சுன்னு பார்க்காதீங்க. அவங்கள கண்காணிங்க. அவங்க ஏதாவது ஒரு தீய வழிக்கு போற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணாம, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு புரியிற மாரி இது பண்ணுங்க. ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணும்போதும் வந்து அவங்க என்னைய இப்படி சொல்ட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்க வந்து ரொம்ப ட்ரிக்கர் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு இ ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஒரு ஆள காமிச்சு, இந்த ஆள் எப்படி இருக்கான்னு பாரு, இவன் எப்படி இருக்கான்னு பாரு. நீ என்ன மாரி ஆகப் போற? உன் லைஃப் ஃப்யூச்சர்ல என்ன மாரி இருக்கும்? நாங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எல்லாம் கிடைக்கும். நாங்க போனா உன்னைய பார்த்துக்க யார் இருக்கா? நீ தான் உன்னைய பார்த்துக்கணும். அந்த மாரி உட்கார்ந்து அவனுக்கு நீங்க உங்க மனசுல பட்டத நீங்க பேசி, இதெல்லாம் தப்புன்னு நீங்க புரிய வச்சீங்கனாலே, அந்த குழந்தைங்க அதுலருந்து வெளில வந்துருவாங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியாம அந்த குழந்தைங்க எதுவும் பண்ண முடியாது. வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு எல்லாம் தெரிய தான் போது. குழந்தைங்கங்கிறது வந்து நான் வந்து ஒரு 10 வயசு பிள்ளைங்கள மட்டும் சொல்லல. 18 வயசு வரைக்கும் அவங்க குழந்தைங்க தான். சரியா? இளைஞர், இளைஞிலாம் கிடையாது. அது 18 வயசுக்கு மேல. ஓகேவா? 18 வயசு வரைக்கும் அவங்க 15, 17, 18 வயசு வரைக்கும் அவங்க குழந்தைங்க தான். ஓகேவா? அப்படிதான் பேரண்ட்ஸ் பூரா பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான், உங்க
கடமையை நீங்கள் கரெக்டாக செஞ்ச மாதிரி இருக்கும். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெத்துட்டியாடா அப்படின்னு ஒரு ஆள் கேட்கறதுக்கும், பிள்ளை பெத்தா இப்படி தாண்டா பெக்கணும், இவங்கள மாதிரி பிள்ளை பெக்கணும்டா அப்படின்னு சொல்றதுக்கும் அந்த வார்த்தை தான் டிஃப்ரெண்ட். அதாவது அந்த உச்சரிப்பு தான் டிஃப்ரெண்ட். இப்படியா பிள்ளை வைப்பங்கிறதுக்கும், இப்படித்தான் பிள்ளை பெக்கணுங்கிறதுக்கும் ஒரு வார்த்தை தான் டிஃப்ரெண்ட். ஆனா ரெண்டுக்கும் உள்ள அர்த்தம் வேற. இப்படி சொன்னாச்சுன்னா நீங்க பெருமையா காலர் தூக்கி விட்டுட்டு சுத்தலாம். இப்படி சொன்னாச்சுன்னா தலையில முக்காடு போட்டு தான் சுத்தணும். ஸோ உங்க குழந்தைகளை நல்ல முறையில நல்ல ஒரு குடிமகனா வளர்க்குறது உங்களோட கடமை. கிட்டத்தட்ட 1 மாதம் லீவ் இருக்கு. அந்த லீவை வந்து அவங்களுக்கு பயனுள்ளதா ஆக்குங்க. ஃப்யூச்சரில் அவங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அதில் புஷ் பண்ணுங்க அவங்க இந்த 1 மாதத்தில். நீ போய் படி, நீ படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறத விட படிப்பு முக்கியம். ஆனால் அதை விட அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான். அதுக்காண்டி என் பிள்ளைக்கு பைக் ஓட்ட தான் பிடிக்கும், ஊரை சுற்றுறது தான் பிடிக்கும், அதனால நான் ஊரை சுற்ற தான் விட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. தயவு செய்து அவங்கள வந்து ஒரு பொறுப்பான குடிமகனாக மாற்றுங்க அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ மறக்காமல் தயவு செய்து நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.